Hey, hi viewers. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா Yamahaல சீக்கிரமா லான்ச் ஆக போற YZF R3 ஒரு 300cc கெபாசிட்டில இருக்க பைக் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த பைக் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி இன்டர்நேஷனல் லெவல்ல இருக்கு. பட் இன்டர்நேஷனல் வேரியன்ட் இன்னும் இந்தியாவுல லான்ச் பண்ணல. ஸோ BS6 வேரியன்ட்டோட லான்ச் எப்போ, இந்த பைக்கோட பிரைஸ் என்ன, BS6ல என்னென்னலாம் டெவலப்மெண்ட் பண்ணியிருக்காங்க, BS6ல என்னென்ன புது ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, இந்த பைக்கோட ஸ்பெசிஃபிகேஷன், இதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். ஸோ என் சேனலை நீங்க ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற பட்டனை பிரஸ் பண்ணிங்கன்னா நான் போகிற வீடியோ உங்களுக்கு டக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வந்துடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க, அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பைக்கோட இன்ஜினை பற்றி பார்த்துலாம். இன்ஜின் கெபாசிட்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 321cc கெபாசிட்டி லிக்விட் கூல்டு ட்வின் சிலிண்டர் இன்ஜின். பைக்கோட மேக்ஸிமம் பவர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 42 ஹார்ஸ் பவர் அட் 10,750 RPM. டார்க் பார்த்தீங்கன்னா 28.8 நியூட்டன் மீட்டர் அட் 9,000 RPM. இந்த பைக்கோட டோட்டல் வெயிட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 170 கிலோகிராம்ஸ். ஃபியூயல் டேங்கோட கெபாசிட்டி பார்த்தீங்கன்னா 14 லிட்டர்ஸ். இந்த பைக்கில் டுவெல் சேனல் EBS தான் கொடுக்குறாங்க, அதுதான் ஸ்டாண்டர்டு. ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா 298mm டிஸ்பிளே கொடுக்குறாங்க, ரியரில் 220mm டிஸ்பிளே கொடுக்குறாங்க. BS6ல என்ன புது ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா, இன்ஜினில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா டார்க்கை மட்டும் 0.8 நியூட்டன் மீட்டர் குறைச்சிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா BS6 வேரியண்ட்ல பார்த்தீங்கன்னா ஸ்லிம் ட்வின் ஹெட்லைட் டிசைன் கொடுத்துருக்காங்க, அதுவும் பார்த்தீங்கன்னா LED லைட்ல கொடுத்துருக்காங்க. இதே BS4ல பார்த்தீங்கன்னா ஹலோஜன் பல்ப்ல தான் ஹெட்லைட் கொடுத்துருந்தாங்க. இது பார்க்கறதுக்கு லைட்டா R1 மாதிரி இருக்குன்றாங்க. இந்த பைக் BS6 வேரியண்ட்ல பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அந்த விண்ட்ஷீல்டு வரும், அது கொஞ்சம் ஹைட் அதிகமாக கொடுத்தாங்க, அதுவும் பார்க்கறதுக்கு R1 மாதிரியே இருக்கு. இதனால என்ன ஒரு அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா ரைடர் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகும்போது இல்லை ரொம்ப ஸ்பீடாக போகும்போது கூட அந்த ரைடிங் பொசிஷனில் இருக்கும்போது விண்ட் பிளாஸ்ட் ரொம்ப இருக்காது. அதே மாதிரி அவங்க ரைடருக்கும் பார்த்தீங்கன்னா பைக் ஓட்டும் போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். BS6ல பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆல் டிஜிட்டலில் கொடுக்குறாங்க. பட் BS4ல பார்த்தீங்கன்னா அனலாக் சிஸ்டம் தான் இருந்தது. இந்த BS6 R3ல பார்த்தீங்கன்னா கியர் இண்டிகேட்டர், இன்ஜின் லெவல், டிஜிட்டல் கிளாக், இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர் இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோலில் கொடுத்துருக்காங்க. Yamaha பைக்கோட லான்ச் எப்பன்னு பார்த்தீங்கன்னா 2021 ஃபர்ஸ்ட் குவார்டர் ஆஃப் த இயர், அதாவது ஃபர்ஸ்ட் 3 மாசத்துக்குள்ள ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் இதுக்குள்ள லான்ச் பண்ணிடுவோம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ Yamaha R3 எடுத்துக்கிட்டிங்கன்னா Yamaha R15ஓட அண்ணன் சொல்லலாம். எதனால சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பைக்குமே பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும், அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஏன்னா இன்ஜின் R15 155cc கெப்பாசிட்டி, இந்த R3 பார்த்தீங்கன்னா ஒரு 321cc கெபாசிட்டி, அப்படியே டபுள்டாக வரும். இன்ஜினில் தான் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ், மற்றபடி லுக் டிசைன்லாம் அவ்வளோ ஒன்றும் பெருசாக இருக்காது. சேசஸ் மட்டும் R15ல பார்த்தீங்கன்னா டெல்டா பாக்ஸ் சேசஸ் கொடுப்பாங்க, R3ல பார்த்தீங்கன்னா டைமண்ட் சேசஸ் கொடுக்குறாங்க. பட் அப்படியே ஹெட்லைட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வரும், ஆனால் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஆனால் ரெண்டுமே பக்கத்தில் பார்த்தா ஒரு அண்ணன் தம்பி ஃபீல் தான் இருக்கும். ஸோ இந்த பைக்கோட எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3,70,000 கிட்ட வருது. இதே BS4 வேரியன்ட் பார்த்தீங்கன்னா ஷோரூம் பிரைஸ் 3,54,000 கிட்ட வரும், கிட்டத்தட்ட 16,000 கிட்ட இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதுவே இந்த BS6 வேரியண்டோட ஆன் ரோட் பிரைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 lakhs கிட்ட வந்துடும். இந்த பைக் அதாவது Yamaha R3 எந்தெந்த பைக் கூடலாம் காம்பீட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா கவாஸ்கி நிஞ்சா 300, KTM RC 390, பென்லி 302 ஆர் TVS Apache 310. இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. அப்படியே உங்களுக்கு ஏதாவது கமெண்ட் பண்ணனாலும் கமெண்ட் பண்ணிடுங்க கீழே. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்படியே என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.